கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 41:8. கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களோடு நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். அன்பானவர்களே, இப்போது கடவுள் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னென்னா, கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்புகிறேன். நம்முடைய கர்த்தர் நியாயத்தை விரும்புகிற கர்த்தர். அநியாயத்துக்கு துணை போகிறவர் கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷையும் நியாயமாய் நடக்கணும் அப்படின்னு விரும்புகிறவர் தான் நம்முடைய கர்த்தர். அதனால் எந்த விதமான பிரச்சனையும் வராது. கடவுள் எப்பொழுதுமே நாம் நியாயமாக இருக்கணும், நியாயமான வழியில் நடக்கணும், நியாயமான விஷயங்களை பேசணும் அப்படின்னு தான் விரும்புவார். அதுக்கடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க, கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தப்பான வழியில் சம்பாரித்து ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்துட்டா போதும், எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தவறான வழியில், அதாவது லஞ்சம் வாங்கி அல்லது கொள்ளையடித்து அல்லது திருடி அடுத்தவங்களை ஏமாற்றி இப்படியெல்லாம் சம்பாதிக்கிற ஒரு காசு இருக்குது பார்த்தீங்களா. இந்த காசை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு காணிக்கை போட்டாக்கா நம்முடைய ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிருவார். கொள்ளை பொருளினால் வந்த காணிக்கை அதை கொண்டு போய் நம்ம கடவுளுக்கு கொடுத்துடலாம், கொடுத்துட்டா நம்மளை என்ன பண்ணிடுவார், மன்னிச்சிருவார், அந்த காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்குவார் அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் விரும்புகிறாங்க. நிறைய அரசு அலுவலில் வேலை செய்யக்கூடிய கடவுளோட பிள்ளைகள்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, லஞ்சம் வாங்குகிறாங்க. வாங்கிட்டு கடவுளுக்கு காணிக்கை போட்டுறாங்க. அல்லது கோயிலுக்கு உண்டான எதையா ஒன்று செஞ்சிட்றாங்க. நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், கோயிலுக்கு ஏதோ ஒன்று வாங்கி வைக்கிறேன், ஒரு பெஞ்சு வாங்கி போடுறேன், ஃபேன் வாங்கி போடுறேன், இப்படியெல்லாம் வேண்டுதல் பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, அதை கொண்டு வாங்கி வச்சுருவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட பொருள்களை கர்த்தர் விரும்புகிறது கிடையாது. அதனால் அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உண்மையாக உத்தமமாக தன்னுடைய நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்த, தன்னோட படிப்புக்கேற்ற தன்னுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுகிற அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க கொடுக்குற ₹1 காணிக்கையை கூட ஆண்டவர் அங்கீகரிக்காமல் விட மாட்டார். சாதாரணமான விஷயம். அதாவது காணிக்கையில் ரொம்ப ரொம்ப கவனமாக ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிறவர் நம்முடைய கர்த்தர். சொல்கிறாரு, நீங்கள் காணிக்கை போடுறப்ப ஒருவேளை உங்களுடைய சகோதரனிடத்தில் உங்களுக்கு பகை இருக்குமானால் நீங்கள் அவங்ககிட்ட சமாதானம் பண்ணிவிட்டு அப்புறம் போடுங்க, அப்போ தான் நான் ஏற்றுக்குவேங்கிறார். ஏன்னா காணிக்கை அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. காணிக்கை ஆண்டவர் அப்படி நிச்சயமாகவே அதை அங்கீகரிக்கணும்னா ஒரு சில கட்டுப்பாடுகளோடு தான் காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்குவார். ஆனால் இங்கே கொள்ளை பொருளினால் போடுறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. அநியாயமாக பொய் பேசி சம்பாதிக்கிறது, திருடி சம்பாதிக்கிறது, கோயிலில் கொள்ளையடிக்கிறது, இப்படியெல்லாம் செஞ்சு கடவுளுக்கு காணிக்கை போட்டாக்கா உடனே ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், நம்மளை மன்னிச்சிருவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு நாளும் ஒரு காலும் அது நடக்காது. ஏன்னா நம்முடைய கர்த்தர் சொன்னதான். அவர் நியாயத்தை விரும்புகிற கர்த்தர். அநியாயத்தினால் வருகிற எதையும் அவர் விரும்ப மாட்டார். அன்பானவர்களே, அப்போ நமக்கு 1 60, 1 100, 1 30 பெருகணும் அப்படின்னு நம்ம நினச்சா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் இல்லையா, உண்மையாக அந்த உண்மையாய் உழைக்கிற அந்த பணத்துலேருந்து ஒரு ₹5 காணிக்கை போடுங்க, அது 5 லட்சமாக உங்களுக்கு திரும்பி வரும். ஆமாம், இது நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற ஒரு அனுபவம். நம்ம கொள்ளையடித்து லட்ச லட்சமாக காணிக்கை போடணுங்கிறது கிடையாது. நம்ம கொள்ளையடித்து கோயிலையே கட்டி வைக்கணுங்கிறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் நம்முடைய உழைப்பில் எது நமக்கு கிடைக்குதோ அதில் ஆண்டவரை, நீர் இந்த உழைப்பை நீர் எங்களுக்கு கொடுத்தீங்க, அதில் இவ்வளோ சம்பாத்தியத்தை கொடுத்துருக்குறீங்க, அதில் எனக்கு நிறையா செலவு இருக்குது, என்னுடைய செலவினங்களெல்லாம் போக உங்களுக்கு ஊழியத்திற்கென்று ஆலயத்திற்கு நான் ஒரு காணிக்கை எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லி ஆண்டோட சமூகத்தில் அந்த காணிக்கையை போட்டு பாருங்கள், நிச்சயமாகவே கர்த்தர் அதை அங்கீகரிப்பார். அது மட்டும் இல்லை, அதற்கான ஆசீர்வாதம் பல மடங்கு வரும்.
4 பேர் பார்க்கணுங்கிறதுக்காக, 4 பேர் நம்மளை மதிக்கணுங்கிறதுக்காக கடன் வாங்கி கொள்ளையடித்து எப்படியோ 4 பேர்த்த ஏமாற்றி பணத்தை கொண்டு வந்து காணிக்கை இந்த 4 பேர்த்துக்கு முன்னாடி டாம்பிகமாக பேர் எழுதி கொண்டு வந்து போடுறது அது அல்ல. கொள்ளை பொருளினால் வருகிற காணிக்கைகளை கர்த்தர் விரும்புகிறது கிடையாது. நம்முடைய உழைப்பிலே வருகிற காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அன்பானவர்களே, கடவுள் நம்ம நன்மையான பாதையில் நடக்க செய்வேன்னு சொல்கிறார். இதை நான் அங்கீகரிக்க மாட்டேன், நீ உண்மையான வழியில் நட, நன்மையான வழியில் நட, கடவுளுக்கு பயந்து நட, நீ உடல் உழைச்சி சம்பாரி, அதில் போடுற காணிக்கையை கொண்டுட்டு வா, நான் ஏற்றுக்கிறேங்கிற. அதையும் அவர் வச்சுக்கிறது இல்லை. நம்மை விட ஏழையாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு புசிப்பதற்கும் உடுப்பதற்கும் அவர் கொடுத்துருவார். ஏதாவது ஒரு வழியில் கண்டிப்பாக கொடுத்துருவார். அன்பானவர்களே, எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்கள். அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, கொள்ளை பொருளினால் வருகிற எதையும் நான் விரும்ப மாட்டேன். ஏன்னா நான் நியாயத்தை விரும்புகிற கர்த்தர். நம்முடைய கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார். அதனால் நம்முடைய சொந்த உழைப்பில் இருக்கக்கூடிய பணத்தில் நம்ம காணிக்க போடுவோம். அதில் பல மடங்கு ஆசீர்வாதத்தை நம்ம ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்வோம். நாம் போட்ட காணிக்கை நம்ம கண்ணு முன்னாலேயே ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கப்படும். ஏழை எளியவர்கள் அதில் புசித்து நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியாக இருப்பாங்க. யார் கொடுத்தாங்களோ ஆண்டவரோட சமூகத்தில் அவங்க நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்துதல் ஆண்டவரோட சமூகத்துக்கு போய் நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். அன்பானவர்களே, நிச்சயமாகவே கடவுள் பெரிய அற்புதத்தை செய்கிறதே. நம்ம கடவுளிடத்தில் உண்மையாக இருந்தனா அந்த உண்மைக்கு பல மடங்கு ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல அனுதின உணவிற்காக நன்றி. இன்றைய நாளிலே நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி. நீர் நியாயத்தை விரும்புகிற கர்த்தர். அநியாயமாய் கொள்ளை பொருளினால் வருகிற எந்த ஒரு காணிக்கைகளும் நீர் ஏற்றுக்கொள்வது கிடையாது. உண்மையாய் உழைத்து உண்மையாய் உம்முடைய சமூகத்தில் வந்து உண்மையாய் உமக்கு இடுகிற காணிக்கையை நீர் அங்கீகரிக்கிறீர், ஏற்றுக்கொள்கிறீர். நாங்களும் உண்மையாய் நடந்து உண்மையாய் சம்பாதித்து உமக்கென்று காணிக்கை கொடுக்க நீர் எங்களுக்கு தயவு பாராட்டும், கிருபை பாராட்டும், அன்பு பாராட்டும். எல்லாவற்றையும் உமது அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதா.